எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனி, ஜென்மச்சனி காலத்தில் அந்த ஜென்மச்சனி பாதச்சனியாக மாறக்கூடிய அந்த 2025ல நிச்சயம் அற்புத அனுகூல பலன்களை தரக்கூடிய விஷயங்களையும், அதிலே முக்கியமாக ஒரு 7 முக்கிய கணிப்புகள், இந்த 7 சம்பவங்கள் இந்த தேதிகளில் நிச்சயம் நடந்தே தீரும் என்று கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன். சில வகைகளிலே புரிந்து கொள்ளும் போது எந்த நிகழ்வு எப்படி ஏற்படும் ஒரு கிரகத்தினால் என்று புரிந்து கொள்ளும் போது, இந்த வாழ்க்கை பயணத்தில இந்த 7 சனி காலத்தில கவனத்தோடு உங்களுடைய பயணத்தில வெற்றியாக நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும். ஜோதிடம் என்பது என்ன? வழி பாதையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உணர்த்தக்கூடிய ஒரு சைன் போர்டு. சரி, இந்த 2025ஆம் ஆண்டில மிக முக்கியமான விஷயம் என்று சொல்ல போனோமேயானால், உங்களுக்கு இந்த வருட துவக்கம் முதலேயே சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்து துவங்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த இணைவிற்கு ஈடு இணை இல்லை என்றே சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. சாத்வீகமான முறையில உங்களுக்கு எது உரிமையோ, எது உண்மையாக உங்களுக்கு சொந்தமோ, சேர வேண்டுமோ, அதை பற்றி ஒரு முடிவெடுத்து நீங்கள் செயல்படும் போது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. அதேபோல் இல்லத்தரசிகளாக பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், நிச்சயமாக நீங்கள் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் என்பது இப்போது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சுப காரியத்திற்கு பயன்படும். ஒரு ஆபரணத்தை வாங்கலாம், ஒரு வீடு வாங்குவதற்கு உதவலாம், அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு காஸ்ட்லி ஒரு விஷயத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அதே சமயத்துல பெண்கள் கன்னி பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால், இப்போது எந்த முடிவிலும் சற்று அவசரம் காட்டக்கூடாது. உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் பெற்றோர்களாக இருப்பார்கள், இல்லத்து பெரியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு திருமணம் சார்ந்த முடிவுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும். அதே பெண்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், இப்போது எப்படியோ ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு இருக்கிறது. சாதாரண ஒரு உழைப்பு மட்டும் இருக்க வேண்டும். மிகப்பெரிய உழைப்பெல்லாம் கூட தேவையில்லை. அதேபோல் அண்மையிலே திருமணம் ஆகியிருக்கிறது, அல்லது திருமணம் முடிவாகி இருக்கிறது, வேலைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பெண்கள், உங்களுடைய திருமண உறவை தாண்டிய எந்த விதமான நட்பும் கூட பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இன்றல்ல, வரக்கூடிய காலங்களிலே அது மிகப்பெரிய பிரச்சனையை தரும். ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இவை இந்த காலகட்டத்தில் என்றால், இந்த வரக்கூடிய இந்த ஜூன் 2025 வரை இவையெல்லாம் பெண்களுக்கு நிகழக்கூடிய அமைப்பை அதிகபட்சமாக காட்டுகிறது. அடுத்தது பார்க்க வேண்டும் என்றால், இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என்றால், குரு பகவான் உங்களுக்கு தனத்திற்கு அதிபதி, லாபத்திற்கு அதிபதியான குரு பகவான் இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 15 மே 2025ல அந்த பெயர்ச்சி அது முதற்கொண்டு மிகப்பெரிய தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்துங்கள். புதிய வாய்ப்புகள் வரும், அதை விட்டுவிடாதீர்கள். அதே சமயத்துல ஏதேனும் ஒரு வேலை என்றால் அதிலே ஒரு மேலாண்மை, மேனேஜர், அதை நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு கிடைக்கும். அதேபோல் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் பதவி உயர்வு தரும். ஆனால் இதற்கு முன்பாக பரிகாரமாக பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைத்திருக்க வேண்டும். சாத்வீகமான முயற்சிகளில் ஈடுபட்டு பிரச்சனைகளை தீர்ந்திருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக வரும். மூன்றாவதாக, நிச்சயம் இது நடக்கும். உங்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக வீட்டிலே அமைதி இல்லை. ஒருவேளை வீட்டிலே அன்பான மனைவி, அன்பான கணவன், அன்பான பிள்ளைகள், அன்பான பெற்றோர், இப்படி எப்படி இருந்தாலும் வீட்டிலே அமைதி இல்லை என்றிருந்த இடம் இப்போது அமைதியான ஒரு சோலையாக மாறும். வீடை புனரமைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இல்லத்திலே சுப காரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு செலவு என்பது இருக்கும். மிக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு
இது ஜூலை 2025 வரை இதற்கான அமைப்பையும் தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. நான்காவதாக பார்க்க போகும்போது மே 15ல உங்களுக்கு இந்த குருவினுடைய மாற்றம் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு செல்வது சற்று கூடுதலான அற்புதம். என்னவென்றால், குழந்தைகளினுடைய விஷயத்துல இதுவரை தடையாக இருந்தது ஒரு கல்வி தடை, அவர்களுடைய திருமண தடை, திருமணம் ஆன பின்பு அவருடைய வாழ்க்கையில் தடை இருந்ததுன்னா அவையெல்லாம் நீங்கி அற்புதம் நடக்கும். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ குழந்தை வரத்திற்காக காத்திருந்தால் அந்த குழந்தை வரம் என்பது நிச்சயமாக மே 15 2025 பின்பாக நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வி நலன், அதாவது கல்வியின் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பூர்வ புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க இந்த ஜென்மத்திலே சிறிதளவு பாவங்கள் இருந்தாலும் கூட அதை உணர்ந்து விட்டீர்கள் என்ற அந்த நிலை ஏற்பட்டால் இப்போது பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தை தரும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது ஏற்படுவது. 5ஆவதாக இந்த குருவினுடைய பார்வையை பற்றி சொல்லும் போது 9வது பார்வை அற்புதம். அதாவது 9ஆம் இடத்திலே குருவின் பார்வை அற்புதம். இதனால் அதிர்ஷ்டம் என்பது இருக்கும். இதுவரை அதிர்ஷ்டசாலியாக இல்லையே, மற்றவர்களுக்கு ஏதேதோ கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டு வாடிக்கொண்டிருந்த நெஞ்சத்துல இப்போது நீங்கள் நினைத்ததை விட சற்று கூடுதலாக ஏதேனும் ஒன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியராக இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. லாபங்கள் கூடும். ஏனென்றால் குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல அதிர்ஷ்டமும் லாபமும் நிச்சயம் கூடும். நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சூழ்நிலை, உங்களுடைய மனம் இதிலே காமம், குரோதம், துவேஷம் கலந்திருக்கும். அது இப்போது குறையும். ஆகையினாலே அப்படி ஒரு அற்புதம் என்பது நிகழ்கிறது. இவையெல்லாம் மே 15 2025 பின்பாக ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். வீடு வாகனங்களிலே இருந்த தடை நீங்கக்கூடிய அமைப்பை இது தரும். சாத்வீக முயற்சிகள் வெற்றியை தரும். 6ஆவதாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம். ராகு கேதுவின் பெயர்ச்சியை பற்றி தனியாகவே ஒரு பதிவை தரும்போது அதனுடைய விளக்கங்களை நீங்கள் பெற முடியும். இருந்தாலும் கூட ராகு கேது இதே மே எப்போது குரு பகவான் ஒரு நன்மையை பலவாறாக அள்ளி வீசுவதற்கு தயாராக இருக்கிறாரோ அப்போதே சதுரங்க விளையாட்டு போல் ராகு உங்களுடைய ராசிக்கு வருகிறார். எதையும் பெரிதாக சாதித்து விடலாம் என்ற எண்ணம் ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பின்பாக ராசியிலே வரக்கூடிய ராகு 7ஆம் இடத்திலே கலத்தரத்திலே வரக்கூடிய கேது. ஆகையினாலே வாழ்க்கை துணையினுடைய மனநலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம், கூடுதல் அக்கறை தேவை. அவர்கள் ஏதோ ஒன்று உங்களை குழப்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கூட வேலைக்கு துணையாக இருப்பவர்கள் உங்களை குழப்பாமல் இருக்க வேண்டும். குழப்பினாலும் நீங்கள் அந்த குழப்பத்திற்கு ஆட்பட்டு எந்த பிரச்சனையிலும் சிக்கக்கூடாது. வாழ்க்கை துணை நல்ல ஒரு வழியிலே உங்களை வழிநடத்தினால் அந்த நன்மையை எடுத்துக்கொள்ளலாமே தவிர கிரகங்கள் தரக்கூடிய ஏதேனும் ஒரு வழியில எப்படியாவது ஒரு அரசு வேலையில் இருக்கிறீர்கள், எப்படியோ லஞ்ச லாவண்யத்திலே வீடு கட்டி விடலாம் என்று நினைத்தால் இப்போது கேது அதற்கான வழியை செய்வான், ராகு அதற்கான வழியை செய்வான், பேராசி கொள்ள செய்வான், கெடுத்து விடுவான். ஆகினால் பேராசி முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய காரணம், சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். அவுட் ஆஃப் த பாக்ஸ், மாற்றி யோசிக்கிறேன் என்று சட்டத்திற்கு புறம்பாக யோசிக்காமல் மற்றவர்களோட ஒரு மாற்று சிந்தனையில வெற்றி பெறக்கூடிய சாத்வீக யோசனைகளை செய்யும் போது வெற்றி. இது 18/5, அதாவது இந்த மே மாதத்தில இந்த ராகு கேது பெயர்ச்சி பின்பு அதே போல் பார்ட்னர்ஷிப் என்பது நிச்சயமாக நீங்கள் செய்யவே கூடாது. பார்ட்னர்ஷிப்ல இணையக்கூடாது. பார்ட்னர்களால் உங்களுக்கு மன வருத்தம், நஷ்டம், மன கஷ்டம், கோர்ட் கேஸ் என்று அலையக்கூடிய அமைப்பை இது மேலும் வலுப்படுத்திவிடும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாரோடும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், குறிப்பாக வாழ்க்கை துணையோடு. ஏனென்றால் இது சில பேருக்கு டைவர்ஸ் வரை, பிரிவினை வரை எடுத்து சென்று விடக்கூடிய அமைப்பு. அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம், இஷ்டதெய்வ குலதெய்வத்தின் மீது அதிக நாட்டம் என்பது வெற்றியை தரும். அடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் 7ஆவதாக சொல்லக்கூடியது, பலது சொல்லலாம், ஒரு குறிப்பாக ஒரு 7 முக்கிய விஷயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன்.
இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ராசியிலேயே இருந்து பலவாறு உங்களுடைய சந்தோஷத்தை, முகத்திலே சிரிப்பை, புன்சிரிப்பை எல்லாம் அகற்றி இருந்த அந்த காலம் போய் இப்போது அந்த ராசியிலிருந்து அகன்று ஒரு 50% சுகம் தரும், மரண பயத்தை நீக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். முக்கியமாக தன்னம்பிக்கை பிறக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தின் மீது அர்ப்பணிப்பு வேண்டும். ஏனென்றால் ராகுவும் ராசியில் இருப்பார், சனி 2ஆம் இடத்திற்கு சென்றிருப்பார். பேச்சை குறையுங்கள், நல்ல விஷயத்தை பேசும்போது பேசுங்கள். இப்போது முகம் சார்ந்த சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதாவது இஎன்டி பிரச்சனை, பல் சொத்தை, பல் சார்ந்த வலி, காது, மூக்கு, தொண்டை, கண் என்று சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் தோன்றும் போது உடனடியாக அதற்கு உரிய மருத்துவம் செய்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். செவ்வாய் கூட இப்போது உங்களுக்கு வருடத்தினுடைய பாதி ஜூன் 2025 வரை ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு விடாமுயற்சியோடு உங்களுடைய வேலையில இருக்கும் போதும், அதே விடாமுயற்சி சேவை மனப்பான்மை, சம்பளத்திற்கு வேலை செய்கிறோம் என்று இஷ்டத்திற்கு வேலை செய்யாமல், அடுத்தவர் கஷ்டப்படும்படியான ஒரு வேலைகளை எல்லாம் செய்யாமல், சேவை மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை செய்யும் போது, சேமிப்பு குணத்தை உயர்த்தி கொள்ளும் போது, செழிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி தருகிறார். அதன் பின்பு அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய மாற்றங்களை தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன். பரிகாரம் என்றால் திருக்கொல்லிக்காடு அங்கு இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துல மாதத்தில் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே சென்று வணங்கி வருவது சிறப்பை ஏற்படுத்தும். அதிகாலையிலே எழுந்து வடக்கு நோக்கி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, தினமும் குறைந்தபட்சம் 7 அல்லது 8 மணி நேரம், குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது தூக்கம், ஸ்லீப் டைம் குறையாமல் பார்த்து கொள்வது பரிகாரமாக இருக்கும். எப்போதும் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலை என்பது சிறப்பாக இருக்கும். மேலும் தற்சமயத்துல இந்த பதிவை நீங்கள் கேட்க அல்லது நான் பதிந்து தரக்கூடிய அந்த வருடத்துல இந்த ஜனவரி துவக்கம் 2025ல உங்களுடைய அந்த சனி பகவானவர் குருவினுடைய நட்சத்திரம், லாபாதிபதி ஜனாதிபதியான குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய காரணத்தினால் இப்போது சில விஷயங்கள் தடைபட்டு ஆனால் நடக்கும். இல்லத்திலே சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். திருமணம், திருமணத்திற்கு அடுத்ததாக குழந்தை வரும், சீமந்தம், வளைகாப்பு என்று தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் நீங்கள் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே பணம் வைத்திருந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக லாபம் இருக்கும். ஆன்மீகத்தை கைவிடாமல் இருப்பது வெற்றியை தரும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். யாரும் உங்களை கெடுக்கக்கூடாது, நீங்களும் யாரையும் கெடுக்கக்கூடாது என்ற அந்த உஷார் நிலை, அந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும்போது இந்த 7 முக்கிய கணிப்புகளும், இந்த 7 சம்பவங்களும் 2025 சம்பவிக்கக்கூடிய அந்த அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். வருடத்திலே பெயர் பாதியிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருப்பது கைப்பணத்திலே லாபம் என்ற அமைப்பு என்பது இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள், அனுகூலமற்ற நிலைகளிலும் கூட எப்படி அதை அனுகூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றிய தொடர் ஜோதிட குறிப்புகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இனிமையானது, இன்றியமையாதது, நிச்சயம் வேண்டுவது. ஷேர், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.